அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமன். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் கிட்டத்தட்ட 3644 போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் நடந்துச்சு. பார்த்திங்கன்னா எக்ஸாம் எளிமையாக தான் இருந்ததாகவே நிறைய போட்டியாளர்கள் சொல்கிறாங்க. கொஸ்டினோட ஸ்டாண்டர்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிமையாக தான் இருந்துச்சு. ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆகட்டும், ஈவன் பார்த்திங்கன்னா சைக்காலஜி ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் எளிமையாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் ஒன்றும் ஒரே பண்ண தேவையில்ல. 70 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 63+ எடுத்திருந்தாங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மொத்தம் 3644 + ஒரு 21 இதுதான் இதுதான் வேக்கன்சி பொசிஷன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், வேக்கன்சி பொசிஷன் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இதில் 3644 வேக்கன்சிஸ் 21. இதில் இரண்டாம் நிலை காவலர், அதாவது கிரேட் 2ல் போலீஸ் கான்ஸ்டபிள், தமிழ்நாடு போலீஸ் 2833 போஸ்ட் இருக்குது. அதே போல் இரண்டாம் நிலை சிறை காவலர், ஜெயில் சர்வீஸில் பார்த்திங்கன்னா ஒரு 180 போஸ்ட் இருக்குது. அதில் ஆண்கள் 142, பெண்கள் 38 இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா 2833 போர்த் வருவாங்க, பெண்களும் வருவாங்க, ஆண்களும் வருவாங்க. ஓகே. அதே போல் ஃபயர் சர்வீஸில் 631 இருக்குது. ஒன்லி ஜென்ட்ஸ் மட்டும் தான் அலவுடு ஃபயர் சர்வீஸ்க்கு. ஸோ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3644 போஸ்ட்டில் அப்போ 3000 போஸ்ட் பெண்களும் ஆண்களும் வருவாங்க. சாரி, 3000 போஸ்ட்டில் பெண்களும் ஆண்களும் வருவாங்க. 631 போஸ்ட் மட்டும் ஆண்கள் மட்டும் வருவாங்க. சரிங்களா? ஸோ 3644 போஸ்ட் மொத்தமாக வேக்கன்சி. இந்த 21 போஸ்ட் பார்த்திங்கன்னா பேக்லாக் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது எஸ்டி வகுப்பினர், இந்த ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸில் யாருமே இல்லாதனால அது பேக்லாக் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ 21 போஸ்ட் பேக்லாக் வேக்கன்சிக்கு ஆனது. ஸோ மொத்தம் இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் 3644 + 21 இதுதான் உங்களுக்கு இன்றைக்கான இந்த எக்ஸாமோட வேக்கன்சி. ரெண்டு பேப்பராக நடந்துச்சு. ஒன்று தமிழ் மொழி தகுதி தேர்வு. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் எளிமையாக தான் இருக்கும். ஏன்னா 80 கொஸ்டின்ஸ் மொத்தம். இந்த 80 கொஸ்டினில் 32 கொஸ்டின் எடுத்தாவே நீங்கள் பாஸ். ஓகேங்களா? 80 கொஸ்டினில் 32 கொஸ்டின் நீங்கள் எடுத்தாலே நீங்கள் ஏன்னா இந்த 32 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் அடுத்த லெவல் பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க. சரிங்களா? அதே போல் பேப்பர் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 கொஸ்டின்ஸு. இதுதான் உங்களுக்கு ஸ்கோரிங் பேப்பர்ஸு. அந்த பேப்பர் 1 பார்த்திங்கன்னா நான் ஸ்கோரிங் பேப்பர். அது ஒன்லி எலிஜிபிலிட்டி மட்டும்தான். இதில் 70 கொஸ்டின்ஸு 70 மார்க்ஸ். இதுதான் உங்களுக்கு ஸ்கோரிங் பேப்பர்ஸ். ஓகேங்களா? இதில் 45 கொஸ்டின்ஸ் பொது அறிவில் இருக்கும். அதே போல் 25 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜியில் இருக்கும். ஏறக்குறைய 70 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு 65 கொஸ்டின்ஸ் ரொம்ப எளிமையாக தான் இருந்தது. 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஸோ 65+ போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக ஏஆர் கிடைக்கும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டால் அதுக்கு என்ன கீன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பொதுறிவு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பொதுறிவில் ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். குறைந்தபட்ச ஆதார விலைன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச ஆதார விலை. இதில் பாருங்கள், எல்லாமே எளிமையான கேள்வி. ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகே. மொதல் கொஷின் பாருங்கள். இதில் இந்த பொறுத்துக, எப்பவுமே பொறுத்துக ஈஸியாக, நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன். பொறுத்துகனாலே நீங்கள் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், இதில் சிம்பிளாக எடுத்துக்கலாம். நீங்கள் உணவு பாதுகாப்பு சட்டம் பாருங்கள். 3வதுல தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் எடுத்தவே என்ன பண்ணீங்க, ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். ஏன்னா NFSA ஆக்ட் 2013. அப்போ சிக்கு ஏ அப்படி பார்த்தீங்கன்னா, அப்போ 3க்கு ஏன்னா உங்களுக்கு பாருங்கள் என்ன உங்களுக்கு இதாவது பாருங்கள், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். அதே போல் இல்லைன்னா பாருங்கள், தாதாபாய் நவ்ரோஜி பாருங்கள், தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி பாருங்கள், தனிநபர் வருமானம். ஃபஸ்ட்டு குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னா இந்திய உணவுக் கழகம். இந்திய உணவுக் கழகம் தான் ஒரு கிராப்புக்கும் ஒரு விலையை நிர்ணயம் செய்யுது. அதுதான் குறைந்தபட்ச ஆதார விலை. அடுத்து வேளாண் கொள்கைனா பொருளாதார நிலைத்தன்மை. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் NFS 2013. அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு ஆன்சர் டி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர் டி. சரி, இது வரமாட்டேனுது. இது நீங்கள் சும்மா அப்படி நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? 1க்கு ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள், 2வது பாருங்கள். சரிங்களா? அப்போ முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் டி கரெக்டு.
2வது கேள்வி பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கேள்வி. சிங்கப்பூரில் நடைபெற்ற பிடே உலக செஸ் சாம்பியனை குகேஷ் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஈஸியாக நீங்கள் அதை அடிச்சிடலாம் நீங்கள். சரிங்களா? அடுத்து 3வது கேள்வி பாருங்கள். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வி. அப்போ ஒன்றாவது கொஷனுக்கு பி ஆன்சர். அப்போ அதை நீங்கள் போட்டீங்கன்னாவே என்ன பண்ணலாம், அப்போ வந்து ஈஸியாக நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ 3வது கேள்விக்கு பி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டி ஆன்சர், 2வது வந்து ஏ ஆன்சர், 3வது வந்து சி. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பின்னு போட்டிங்கன்னா அப்போ சி மட்டும் தான் பொருந்தது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 4வது கேள்வி திறந்த விதை. ஏற்கனவே நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன், ஜிம்மு வந்து திறந்த இடத்துல தான் இருக்கும், க்ளோஸில் வந்து இருக்காது. ஸோ திறந்த விதை தவிர வந்து ஜிம்னஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 5வது கேள்வி. 5வது கேள்விலாம் இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன். கட்டாயமாக நான் ஆல்ரெடி கிளாஸில் சொல்லிகிட்டே இருந்தேன், எலெக்ஷன் கமிஷன் என்ன இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுனால கட்டாயம் கேட்பான்னு. அதே மாதிரி 6 ஆண்டுகள் 65 வயது வரை. எலெக்ஷன் கமிஷனுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. சரிங்களா? அடுத்து 6வது கேள்வி பாருங்கள், பொறுத்துகை எல்லாமே ஈஸியாக கேள்வி கேட்டிருக்கான். வங்க பிரிவினை 1905. அப்போ 1க்கு பி ஆன்சர். 2 கேள்வி கேட்டிருக்கான். அப்போ பெருங்கழகம் 57. அப்போ பிடி. அப்போ இது பாருங்கள் பிடி. அப்போ ஈஸியாக வந்து நீங்கள் இதை பி ஆன்சரை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ வங்க பிரிவினை 1905, பெருங்கழகம் 857, இந்திய தேசிய 1985. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அப்போ 6வது கேள்விக்கு ஆன்சர் பி. அடுத்து 7வது கேள்வி பாருங்கள். 7வது கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறான இணை கேட்டிருக்கான். 7வது தவறான என்ன, மின்னுருகி தாமிரம் வெகு. இந்த தப்பு தான் தப்பான ஆன்சர். 7க்கு சி. ஓகேங்களா? அடுத்து 8வது கேள்வி பாருங்கள். வாக்கியம் 1 வந்து தாவரப்பகுதி இலையின் புறத்தோலின் மேல்புறம் உள்ள கியூட்டிகளின் அடுக்கின் வழியாக நீராவிப்பு நடைபெறுது. தப்பு. நீராவிப்புக்கு வந்து இலைகள் நடைபெறும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இலைத்துளைகள் மூலம் வாய்ப்பு விடுறது. இப்போ 8வதுல 2வது சரி. அப்போ ஆன்சர் பி மட்டும் சரி. ஓகேங்களா? ஆன்சர் பி மட்டும் 8வது கேள்விக்கு கரெக்டு. ஸோ 8வது கேள்விக்கு ஆன்சர் பி வந்து கரெக்ட். ஓகே, அடுத்து 9வது கேள்வி பாருங்கள். 9வது கேள்வி பார்த்திங்கன்னா சக்தி சமன் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய மாநிலமாக மாறியுள்ளது. அப்போ வந்து 9வது கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சரி. 10வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஏ. 10வது கேள்வி 10, 11 சரி. 9வது கேள்விக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா சி ஆன்சர். 3வதுல தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? 9வதுக்கு 3வது ஆப்ஷன் சி ஆன்சர். ஸோ 3வது பிளேஸில் இருக்குது. அடுத்து 4வது பாருங்கள், தவறான இணை கேட்குறாங்க. 10வது கேள்வி தவறான இணை பார்த்திங்கன்னா ஏ மட்டும். உலகளாவிய வளம் நீர், இதுதான் வந்து தவறான இணை. அடுத்து 11வது கேள்வி பாருங்கள், அரபிக்கடலின் ராணி. இதெல்லாம் டைரக்ட் கொஷினு. 11க்கு ஏ அரபிக்கடல் ராணி. 11வது கேள்விக்கு கொச்சி தான் கரெக்டு. ஏன்னா அரபிக்கடல் வந்து கேரளாவில் தான் இருக்குது. ஸோ கொச்சி. சரிங்களா? அடுத்து 12வது கேள்வி பாருங்கள், இந்திய சுரங்கப் பணியகம் நாக்பூர், இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாடு மையம் ஹைதராபாத். இப்போ 12வதுக்கு சி. 2மே கரெக்டு. ஓகேங்களா? 1 கரெக்டு. இந்திய சுரங்கப் பணியகம் நாக்பூரில் இருக்குது. அதே மாதிரி இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ 2மே கரெக்டு. சரிங்களா? அடுத்து 13 பாருங்கள். 13க்கு வந்து பார்த்திங்கன்னா பி ஆன்சர் கரெக்டு. பொறுத்துக்கல பி ஆன்சர் கரெக்டு. ஏன்னா பல் மருத்துவர் வந்து குவியடி தான் பயன்படுத்துவார். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் அதை நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 14 பாருங்கள். 14வது கேள்வி பிரிவு 22 பாதுகாப்பு உரிமை. ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒருத்தர் கைது பண்ணுறாங்க அப்படின்னா 24 ஹவர்ஸில் என்ன பண்ணோம், அவங்கள போயிட்டு நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பிரிவு 22 14க்கு பி சொல்லுது. அடுத்து 15வது கேள்வி பாருங்கள். ஐசிஎஸ்சில் வந்து சத்யேந்திரநாத் தாகூர் எல்லாருக்குமே தெரியும். சத்யேந்திரநாத் தாகூர் இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் அடிச்சு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? எல்லாமே டைரக்ட் கொஷின்ஸ் தாங்க. இதில் வந்து பெரிய விஷயமும் எதுவுமே கிடையாது. 65+ எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களே வெரி குட் மார்க்ஸ். இந்த 3644 போஸ்ட் இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் 60+ பண்ணாலே உங்களுக்கு வாய்ப்புகள் பெரும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 16வது கேள்வி பாருங்கள். 16க்கு வந்து டி ஆன்சர். 16வது கேள்விக்கு டி ஆன்சர். ஓகேங்களா? 16வது கேள்விக்கு